குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் என்று 27/5/2025 ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு வைகாசி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:52. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 9:09 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று அதிகாலை 3:22 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 9:09 வரை நாகவம், பின்பு இரவு 8:06 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. காலை 6:02 வரை சித்திரை, பிறகு சுவாதி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபாடு செய்து வர காரிய தடைகள் அகலும். இன்றைய நாளுக்கான சிறப்புகள் எதெல்லாம் என்பதை நீங்கள் பார்க்கலாம். இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். மருத்துவம் பார்க்க உகந்த நாள். வீடு மனை சார்ந்த வேலைகளை கவனிக்க ஏற்ற நாள். சாந்தி பரிகார பூஜைகள் செய்ய நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:22 முதல் 5:06 வரை மேஷ லக்னம். 5:07 முதல் 7:13 வரை ரிஷப லக்னம். 7:14 முதல் 9:24 வரை மிதுன லக்னம். காலை 9:25 முதல் 11:32 வரை கடக லக்னம். 11:33 முதல் 1:34 வரை சிம்ம லக்னம். மதியம் 1:35 முதல் 3:34 வரை கன்னி லக்னம். 3:35 முதல் 5:40 வரை துலாம் லக்னம். 5:41 முதல் 7:51 வரை விருச்சக லக்னம். 7:52 முதல் 9:59 வரை தனுசு லக்னம். இரவு 10 மணி முதல் 11:53 வரை மகர லக்னம். 11:54 முதல் காலை 1:36 வரை கும்ப லக்னம். 1:37 முதல் 3:17 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய் பகவான். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வழிபட்டால் சர்வ சக்திகள் சித்திக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். வாழ்க்கை ஏறுமுகமாக அமைந்திட முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக மனமுருகி வேண்டி மன நிம்மதியோடு வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். தேகபலம் தெய்வ பலம் கூடும். நவகிரக தோஷங்கள் அகலம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைந்திட செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானுக்கு விரதங்கள் அனுஷ்டிப்பது, உப்பில்லாமல் உணவருந்துவது, சாப்பிடுவது நல்லது. உணவை அறவே தவிர்ப்பதும் சிறந்ததுதான். பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம்.
முடியாதவர்கள் உப்பில்லாமல் சாப்பிட்டாலும் தவறில்லை. ஆக இந்த நாள் இப்படிப்பட்ட உபவாசத்தை கடைபிடிக்கலாம். ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பாராயணம் செய்யுங்கள். 27 முறை உச்சரிக்க வேண்டும். வீட்டில் பூஜை அறையில் தீபங்கள் ஏற்றி ஒலி மகிழ தூபதீப ஆராதனைகள் செய்து 27 முறை பாராயணம் செய்தால் அதி அற்புதமான பலன் சித்திக்கும். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேது பகவான், லாபத்தில் ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், விரயத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும்? செவ்வாய்க்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதி தான் இந்த நாளை ஆளுகிறார். வைகாசி மாதம் 13ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு இந்த நாள் எப்படி? எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உயர்ந்த சிந்தனைகளோடு இருப்பீர்கள். நல்ல ஞான உணர்வுகள் வெளிப்படும். நண்பர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். தெரியாத வேலைகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டகரமான சின்ன சின்ன வாய்ப்புகள் வரும். விடுபட்டு போன சொந்தங்கள் மீண்டும் கை சேரலாம். காதலிப்பவர்களுக்கு உங்கள் உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். எதை எப்படி செய்யலாம், எப்படி செய்ய போகிறோம் என்கிற கேள்விகளுக்கு உங்களுக்குள் மனதில் ஒரு புதுவிதமான பதில்கள் வரும். தம்பதியர்களுக்கிடையே கூடுமான வரையில் அனுசரித்து செல்வீர்கள். நெருக்கம் அதிகரிக்கும். மனம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். வங்கி கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தின் போது புதியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். சமூக சிந்தனைகள் மேலோங்கும். வெளியிடங்களில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய வருகையின் காரணமாக லாபம் மேலோங்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். வெற்றி நிறைந்த நாளாகும். செய்யக்கூடிய செயல்களில் வேகம் இருக்கும். தைரியமாக அனுசரித்து செல்வீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. கைக்கு பணம் கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் வரும். வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். அதிக ஆபத்துகள் நிறைந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். மூத்த அதிகாரிகளோடு இருந்த மனக்கசப்புகள் தீரும். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய நபர்கள் அதிகம் இருப்பார்கள். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும். வெளியிடங்களுக்கு வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் நட்பு ரீதியாக சில நன்மைகள் பெறக்கூடும். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். தெய்வீக அனுகிரகத்தை பெறுவீர்கள்.
ராசியான நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், உடல் உற்சாகமாக இருக்கக்கூடும், ஆரோக்கியம் மேம்படும், தனஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும், தேவைக்கேற்றாற்போல் பணம் கிடைக்கும், உயரிய அந்தஸ்தினை பெறுவீர்கள், ஆதரவு பெறக்கூடும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. குடும்ப ஒற்றுமை மேம்படும், தம்பதியர்களுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும், மனம் விட்டு பேசுவீர்கள், உறவுகளினால் ஆதரவு கிடைக்கும், வியாபாரத்தை மிக கனிவாக கவனிப்பீர்கள், வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும், கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகுந்த மகிழ்ச்சியை தரும். நல்ல நாள், ஆனந்தம் நிறைந்த நாள், வெற்றிக்குரிய நாள். பொன்னான வாய்ப்புகள் வரும், விடுபட்ட வேலைகள் கை கொடுக்கும், நல் வாய்ப்புகள் தேடி அமையக்கூடும், தேடல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எடுத்த காரியங்களில் சகல நிலைகளிலும் வெற்றி உண்டாக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை பார்க்கலாம். முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. ராசியில் சந்திர பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் விரையாதிபதி செவ்வாய் பகவான், நீச்சஸ்தானத்தில் 4ஆம் வீட்டில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், லாபத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி என்பர்கள் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை ராசியில் அமைவது, இதனால் உங்களுக்கு என்ன பலன், அந்தந்த கிரகங்களினுடைய சாராம்சத்தின் பலன் என்ன, பாதச்சாரத்தின் பலன் என்ன என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே மிக அழகாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. தைரியம் இருக்கும், அழகாக முடிப்பீர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நேர்மையாக கொண்டு செல்வீர்கள், எதையும் தைரியமாக கடைபிடிப்பீர்கள், தனித்துவமாகவே இருக்கும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு புதுவிதமான எண்ணங்கள் மேம்படும், நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நன்மைகள் பெறுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு யோகமான நாள். அந்தஸ்து உயரம், அதிகார பலம் கொண்டவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் எதிர்பார்த்திருந்த வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். மூத்த அதிகாரிகள் அலுவலக வேலைகளில், ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களில் சூழ்நிலைகளை உணர்ந்து செய்வதோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தெரிந்து புரிந்து செய்வது நல்லது. உங்களால் உயர்வு ஏற்பட வேண்டுமே தவிர எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் யாராலும் உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிர்பார்த்தபடி ஒரு சில வேலைகள் உங்களுக்கு நடக்கும். எதிர்பாராத வகையிலும் ஒரு சில நல்ல வேலை வாய்ப்புகள் வரும். விடுபட்ட வேலைகள் காரிய அனுகூலமாகவே நடக்கும். மற்றவர்களிடத்தில் கருணையாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்கள் நல்ல குணம் பெற்றவர்கள் நீங்கள். சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் மூத்த சகோதரர்களிடத்தில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்தபடி நல் வாய்ப்புகள் வரும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சௌகரியங்கள் உண்டாக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடும். அடிப்படையான விஷயங்களை வீட்டிற்காக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் வருவதால் வருமானமும் கிடைக்கும். நல்ல தொழில் அமையும். சுய தொழிலில் இருப்பவர்களுக்கு கூடுதலான லாபங்கள் இருக்கும். வியாபாரம் தலை தூக்கி இருக்கும். எல்லோருக்கும் உதவி செய்து வருவீர்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். இரக்க குணம் அதிகம். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. பிறர் இடத்தில் அனுசரித்தே செல்ல வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள்
மனக்கவலைகள் சற்று அதிகரிக்கலாம். தேவையற்ற எண்ணங்கள் இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். கவனமாக இருங்கள். அசௌகரியங்கள் ஏற்படலாம். அதிகப்படியான கவலைகளையோ வருத்தத்தையோ வைக்காதீர்கள். இதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்த வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று உச்சரிப்பது நல்லது. பயணங்கள் கைகூடும். எதிர்பார்த்த இடங்களுக்கு செல்வீர்கள். அனுகூலமான வாய்ப்புகள் கிட்டும். தனித்துவமான நிலைப்பாடுகளில் இருப்பீர்கள். எண்ணியது நடக்கும். சுய சிந்தனை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த வேலைகளில் உங்களுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல கீர்த்தி புகழ் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனபயங்கள் நீங்கும். பண கஷ்டங்கள் அகலும். தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். குழப்பங்கள் உண்டாக்கும். செவ்வாய் பகவான் நீச்சஸ்தானமான கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3வது வீட்டில். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். எல்லோரிடத்திலும் அமைதி போக்கோடு நடக்க வேண்டும். எந்த விதமான ஆர்ப்பரிப்போ தேவையற்ற விஷயங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். சலனங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேவையற்ற எண்ணங்கள் வந்து போகும். குழப்பவாதிகளாக இருப்பீர்கள். ஒரு நல்ல முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட திணறலாம். ராசிக்கான அமைப்பு படி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் ஓரளவிற்கு நன்மைகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். ராசியில் குரு பகவானோடு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான். முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 9வது வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான். விரயத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், ஸ்ரீ சூரிய பகவான், ஸ்ரீ புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை ஒட்டி பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. அதிலும் ராசியில் குரு பகவான் இருப்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட வேண்டும். அவரே குரு காரகன், புத்திர காரகர். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்கிற காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் எண்ணத்தில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் உண்டாகும். யாரை எப்படி செய்தாலும் அதனுடைய தன்மைகளில் இருந்து எந்த விதங்களிலும் கோப உணர்வுகள் இல்லாமல் சரிசமமான போக்கோடு இருக்கக்கூடும். மன சமாதானம் அடையும். உங்கள் துணைவரிடத்தில் வெகு இடங்களுக்கு செல்ல நினைப்பீர்கள். அதற்குண்டான முயற்சிகள் இன்றைய நாள் நடக்கும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடும். பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக சில பணத்தை சேமிக்க செய்வீர்கள். நாட்டு நடப்பு மற்றும் உலகியல் வாழ்க்கை பற்றிய புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தனக்கென இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் உங்களுடைய செயல்கள் இருக்கும். சுயநலம் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பிறருக்காக என்றால் அது முதன்மையாக செய்ய நினைக்கக்கூடும். கூடுமான வரையில் பெற்றோர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். கோபதாபங்களை தவிர்க்க வேண்டும். முன்கோபங்கள் இல்லாமல் எந்த விதமான உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய வேலைகளை கவனித்தால் நல்லது. வருங்காலத்திற்குண்டான விஷயங்களில் சிந்தனைகள் அதிகரிக்கும். மனச்சோர்வு, உடலில் தேவையற்ற எண்ணங்கள் உருவாகலாம். உடல் உபாதைகள் ஏற்படும். எந்த விதமான சூழ்நிலைகளிலும் மந்த நிலை இல்லாமல் ஒரு சீரான மன அமைப்பு போக்கில் இருந்தால் நல்லது. பயங்கள் மறையும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தேக பலம், தெய்வ பலம் கூடும். தெய்வானுகிரகத்தை பரிபூரணமாக பெறுவதற்குண்டான நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள்
அதிக நன்மையை தரும் புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது, பல நன்மைகள் வந்து சேரும். மிருக சிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணோட்டம் பிறக்கும், புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும். மிருக சிரீஷ நட்சத்திரக்காரர்கள் புதுவிதமான எண்ணத்தின் போக்குப்படி சில வேலைகளை கவனிப்பீர்கள். துணைவரோடு சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடும். எந்த ஒரு செயலிலும் உணர்ச்சி வசப்படாமல் மன நிம்மதியோடு இருங்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். ஒரு சில வேலைகள் காலதாமதமாக நடக்கும் பொழுது அவை முடியும் வரையில் பொறுமை நிதானத்தோடு இருப்பது அவசியம். நேர்த்தியாக செய்ய நினைப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருப்பதால் சில நேரம் பிரச்சனைகள் வரலாம். எதிலும் கவனமாகவே இருங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று சொல்லி இறை வழிபாடு செய்வது விசேஷம். இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பது பல பிரச்சனைகளை போக்கும், மானிட வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் போக்கக்கூடியது. மந்தமான நாளாக இருக்கும். செயல்களில் வேகம் இருக்கக்கூடாது. பொறுமையாகத்தான் முடிவெடுக்க வேண்டும். பய உணர்வுகள் இருக்கும். உடல்நிலையில் மந்தத்தன்மைகள் அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், ராசியினுடைய லாபத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் ஸ்ரீ குரு பகவான். செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது கடகராசி அன்பர்கள், கடந்த நாட்களில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. முடியாத வேலைகள் முடித்து காட்டுவீர்கள். நடக்காத காரியங்கள் கூட நடத்தக்கூடும். திறமை வெளிப்படும். தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய போக்கு உருவாகும். யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் துணிவே துணை என வெற்றி நடை போட போகிறீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. விறுவிறுப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக நடத்துவீர்கள். தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். தைரியமான ஒரு சில பேச்சுக்களின் முகாந்திரமாக உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும், உயரும். சூழ்நிலைகளையும் அரவணைத்து செல்வீர்கள். எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். புதிய வகை யுக்திகளை கையாளுவீர்கள். பிறரோடு உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய குணம் வெளிப்படும். திறமைக்கு உண்டான பரிசுகள் கிடைக்கும். பாராட்டுகள் வரும். வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்குவீர்கள். பிறருடைய குணத்தை அறிந்து தெரிந்து செய்வதால் உங்களுக்கு நல்ல பேர். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள். உங்களை உதாசீனம் செய்தவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வரப்போகிறீர்கள். பேச்சுக்களில் மட்டும் எச்சரிக்கையாக கவனித்து இருந்தால் போதும். கேத்து பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்திற்காக அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் உருவாக்கும். பயணம் சார்ந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த நிலைப்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஓரளவிற்கு நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தடை தாமதங்கள் விலகும். பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். திடீர் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். குழந்தைகளோடு மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை துவங்குவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யம் ஏற்படும். ஒருவருக்கொருவர் நெருக்கத்துடனே இருப்பீர்கள். வீட்டில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். தொட்டதெல்லாம் துலங்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கும். எதற்காகவும் உணர்ச்சி வசப்படாமல் மன அமைதியை கையாளுங்கள். வேலை வியாபாரத்திற்குண்டான முயற்சிகளில் இமாலய வெற்றி கிடைக்கும்.
விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல உங்களுடைய செயல்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். மன கஷ்டங்கள் கிளேசங்கள் விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி நட்பாக இருக்கக்கூடியவர்கள். பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மன கவலைகள் விலக்கம். புரிதல் ஏற்படும். தூய்மையான அன்போடு இருப்பீர்கள். மற்றவர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். பிறருக்கு உதவக்கூடிய மனம் படைத்தவர்களாக இருக்கக்கூடும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. சாதகமான நாள். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். கொடுத்த பணம் மீண்டும் வரும். எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் விலக்கும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. சேமிப்புகள் அதிகரிக்கும். கோபங்கள் விலகும் நாள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். சூழ்நிலைகளை தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லுங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. இறை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மையை தரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள் ராசியில் கேத்து பகவானும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமத்தில் சுக்கிர பகவான், 10ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், லாபத்தில் குரு பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான். இந்த அமைப்புக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும்போது மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து பேசுவது நல்லது. விரையாதிபதி 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். பொருளாதாரத்திற்குண்டான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். தேவைக்கு தகுந்தாற்போல் வீட்டிற்குண்டான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய நல் ஆதரவு பிறக்கும். ஆரோக்கியம் உண்டாகும். உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படையாக இருப்பீர்கள். நல்ல ஒரு அனுசரணையான போக்கு இருக்கும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் மேம்படும். இதனால் வரையில் நடக்காத வேலைகள் இந்த நாள் நடக்கும். மற்றவர்களிடத்தில் வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வது நல்லது. மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து பேசுதல் வேண்டும். மனக்குழப்பத்தின் மூலம் சில நேரம் அசௌகரியமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். பேச்சின் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். தெய்வ வழிபாடு செய்வது, இறை நம்பிக்கையோடு இருப்பது விசேஷம். கூட இருக்கக்கூடிய நபர்களின் குணத்தை அறிந்து கொள்வீர்கள். நட்புகள் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். உங்களுடைய யோசனைகள் பெரிய அளவிலேயே இருக்கும். பிரம்மாண்டமாக சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரவேண்டிய பணம் சற்று முன்பின் முரணாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பணம் காலதாமதமாக கூட நடக்கும். அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். பெருமாள் கோவிலுக்கு செல்வது, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் கடன், நோய், எதிரிகள் தொல்லைகள் தீரும். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உருவாக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய கல்வித்துறைகளில் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்களே நிர்ணயம் செய்வீர்கள். வருங்காலம் வசந்த காலமாக்கும். புரிதல்கள் அதிகரிக்கும். பொறுமை உணர்வு வெளிப்படும். சாதிக்கக்கூடிய பக்குவம் உண்டு. நல்ல சிந்தனைகள் இருக்கும். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த வாக்குவாதங்கள் தீரும். உங்களை பற்றி புரிந்தவர்கள் உங்களிடம் மிக அன்பாக நடந்து கொள்வார்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றியும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உருவாக்கும். உழைப்புக்கு ஏற்ற பல நிச்சயம் உண்டு. உங்களை பற்றி புரிந்தவர்கள் உங்களிடம் நேசமாக அன்பாக நடந்து கொள்வார்கள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். வீண் பேச்சுக்கள் குறைக்க வேண்டும். அனாவசிய செயல்பாடுகளில் தலையிடாதீர்கள். மற்றவர்களோடு விலகியிருப்பது நல்லது. பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய செயல்களில் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டாம். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். செயல்களில் வேகம் உண்டாக்கும். புரிதல்கள் இருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்க நினைப்பீர்கள். தங்கம் வாங்குவது போன்ற கனவுகள் வரலாம். எதிர்பார்த்த சின்ன சின்ன வேலைகள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். சுப காரியங்கள் கைகூடும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். அனுகூலம் நிறைந்த நாள். குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகள் வழியில் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். பொறுப்புகளை பெறுவீர்கள். பரிசு பொருட்கள் கிடைக்கும் நாள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் குடும்பத்தில் நல்லதொரு அனுகூலத்தை உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான். 9ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். 10ஆம் இடத்தில் குரு பகவான். லாபத்தில் செவ்வாய் பகவான். விரயத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது எல்லா விதமான விஷயங்களும் திருப்தியை தரும். ஆர்வம் உண்டாகும். உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களிடத்தில் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் உயர்வினை பெறுவீர்கள். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். தேகபலம், தெய்வ பலம் கூடும். நல்லதொரு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி கிடைக்கும். முருகப்பெருமானை நீங்கள் தினம் தினம் வழிபட வாழ்வில் எல்லா நன்மைகள் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. 3ஆம் வீட்டு அதிபதியும் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியும் செவ்வாய் பகவானாக இருப்பதால் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகள் பிறக்கும். எதிர்பாராத சில அனுகூலங்கள் உண்டாக்கும். அனுபவங்கள் பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்களே ஒரு விஷயத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய அனுசரணையான போக்கு திருப்தியை தரும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு உண்டாக்கும். குடும்பத்தில் மன அமைப்பு உங்களுக்கு திருப்தியை தரும். சந்தோஷமாக இருப்பீர்கள். எதை செய்தாலும் மிக நுணுக்கமாக செய்வீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். பிறரோடு கலந்து ஆலோசிப்பீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகளுக்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய நபர்கள் மற்றும் நல்ல நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வதால் நட்டத்தை தவிர்க்கலாம். புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலமாக ஒரு நன்மைகள் பிறக்கும். அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் வரலாம். வெளிநாடு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குடும்பத்தினுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய அனுசரணையான போக்கு மகிழ்ச்சியை தரும். அதிகாலை பொழுது எழுவது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். கர்ம வினைகள் தீரும். முழுமையான தெய்வாம்சத்தை பெறுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வதும் எப்பொழுதும் கையில் ஒரு எலுமிச்சை கனியை வைத்திருப்பது விசேஷம். புதிய தேடல்கள் உருவாகலாம். ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆர்வங்கள் அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம், பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஈடுபாடு ஏற்படும். வேலையில் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்களை அதிகம் பெறுவீர்கள். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். பெற்றோர்களுடைய நல் ஆதரவு கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்பட மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு விசேஷம். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருக்க வேண்டும். முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. முக்கியஸ்தர்களோடு சில ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். மற்றவர்களுக்கு கருத்துக்கள் கூறும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில நல் வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் உருவாக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். தேடல்கள் உருவாக்கும். புதிய விஷயங்களை நாடி இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் வருமான வளர்ச்சி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் மிகுதியாகும். 10ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம். உங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் வரலாம். செவ்வாய்க்கிழமை தினத்தில் விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. உப்பில்லாமல் உணவருந்தி உபவாசம் இருந்தால் சில பிரச்சனைகள் தானாக தீரும். கடன் தீரும். வம்பு வழக்குகள் அகலம். நீதிமன்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் நிம்மதி அடையலாம். குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளால் நல் ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் 13ஆம் நாள். ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், பாக்கியத்தில் குரு பகவான், தசமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேது பகவான். இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மிக மிக கவனித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமையாக இருத்தல் நல்லது. பிறரோடு எந்த விதங்களிலும் கலக்காதீர்கள். உங்களுக்கென்று தனி சிந்தனையோடு இருப்பது அவசியம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிதல் வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்ய வேண்டாம். பிறரோடு குற்றம் குறைகள் இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். உங்களுடைய சுய விஷயத்தை அவ்வப்போது அலசி ஆராய்வது நல்லது. நன்மை தீமை எது என்பதை உணர்ந்து செய்யுங்கள். அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குகள் கொடுக்க வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களை கவனித்து நிதானத்தோடு செய்தல் நல்லது. அவர்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் செய்யாதீர்கள். மற்றவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாகாதீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து செய்ய வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியோடு தியான நிலையில் இருந்து சில முடிவுகள் எடுக்கலாம். இறை வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். இனிமையை உண்டாக்கும். சந்திராஷ்டம நாளில் புது விஷயங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. சிந்தனைகள் போக்கில் கவனமாக இருங்கள். புதிய நபர்களுடைய குணநலன்களை அறிந்து செய்தல் நல்லது. யாருக்கும் அதிகமாக பணம் கொடுப்பதோ அல்லது யாரிடத்திலும் பணம் வாங்குவதோ கூடாது. பொன் பொருட்கள் சம்பந்தமான எண்ணங்கள் மிகுதியாகும். பழைய பொருட்களை விற்க நினைப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்க கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனுடைய தன்மைகளை பார்த்து கவனித்து வாங்க வேண்டும். எந்த விதங்களிலும் ஏமாறாமல் இருங்கள். உங்களை மிக எளிமையாக ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் சம்பந்தமான பரிவர்த்தனைகளில், பேங்க் சம்பந்தமான விஷயங்களில், டெபாசிட் தகுந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். சக நபர்களிடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். சிறு பிரச்சனைகள் கூட பெரிதாக வெடிக்கும். மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. வெளியே செல்பவர்களுக்கு ஆதரவற்ற நிலைகள் இருக்கும். அலைச்சல்கள் ஏற்படலாம். உடல் சம்பந்தமான பிரச்சனைகளோடு சில வேலைகளை செய்ய வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். தெரியாத விஷயங்களில் ஈடுபடாதீர்கள்.
எதற்கும் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. ஆசையே உங்களுடைய துன்பத்திற்கு காரணமாக அமைந்துவிடும். ஆக இருக்கக்கூடிய நிலையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்கள். புதிய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. யாருக்காகவும் பரிந்து பேசாதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். உங்களை பற்றிய பிரச்சனைகள் வெளியே வரலாம். உங்களை பற்றி ஒரு சிலர் மறைமுகமாக பேசலாம். காசிப் என்பார்கள். உங்களை பற்றி கிசுகிசுக்கள் வெளியே வரலாம். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால், எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அமைதியான குணத்தை கடைபிடியுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். கவனமாக இருக்க வேண்டும். எண்ணிய காரியங்கள் தாமதமாகலாம். எதிலும் அவசரப்பட்டு பொருளை இழக்காதீர்கள். பண இழப்புகள் ஏற்படலாம். கவனக்குறைவாக சில விஷயங்கள் நடந்தேறிவிடும். எச்சரிக்கை தேவை. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கை நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுவது மிக மிக சிறப்பு. நிதானமாக இருங்கள். அவசரம் காட்டாதீர்கள். பொறுமையான குணம். எளிமையாக நடந்து கொள்வது நல்லது. யாரிடத்திலும் ஆர்ப்பரிப்பு, ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடிய இடம் தெரியாதபடி நடந்து கொள்வது நல்லது. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வீண் விவாத பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். குடும்ப விஷயங்களை வெளிப்படுத்தாதீர்கள். மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய சொந்த கருத்துக்களை வெளிப்படலாம். விளையாட்டுத்தனமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாள் மேலோங்கிய நிலைகள் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது, ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான், 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனைகளை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பாதீர்கள். அதனுடைய சாரத்தை முழுமையாக தெரிந்து கொள்வது நல்லது. பிறருடைய பேச்சை கேட்டு செய்து எதிலும் ஏமாறாதீர்கள். சுய சிந்தனையோடு நடக்க வேண்டும். அதிக ஆற்றல்கள் இருக்கும்படியாக உங்களுடைய செயல்களை பார்த்துக் கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறும் பொழுது எச்சரிக்கையாக இருங்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். வியாபாரத்திற்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதில் கவனமாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும்படியாக பார்த்துக் கொள்வீர்கள். பல வகை முயற்சிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவு ஏற்படும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். பலம் மற்றும் பலவீனங்கள் அறியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதையும் சாதாரணமாகவே செய்யுங்கள். அதிக முக்கியத்துவம் கொடுத்து எதையும் நீங்கள் சாதாரணமாக செய்தால் போதுமானது. முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று எந்த விதங்களிலும் வேலைகளை கெடுக்காதீர்கள். விளையாட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் ஒரு பக்குவத்தோடு இருக்க வேண்டும். பக்குவத்தோடு பேசுதல், நடத்தல் நல்லது. மற்றவர்கள் உங்களை குறைத்து பேசாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய திறமைகள் வெளிப்பட வேண்டிய நாள். எதையும் அலட்சியமாக இருக்க வேண்டாம். சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்றாற்போல் சாதகமாக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். திறமைகள் இருக்கும். அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான பக்குவம் தேவைப்படும். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். யாருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சரியாக அமையுமோ அதை மட்டுமே இறைவன் செய்வார் என்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். முதலீடுகளில் கவனித்து இருக்க வேண்டும். அதிக ஆசையோ பேராசையோ இருக்கக்கூடாது. பிறரை பற்றி எந்த விஷயங்களையும் பின்தொடராதீர்கள். உங்களுக்கென இருக்கக்கூடிய தன்மைகளை வெளிப்படுத்துவதே நல்லது. துணிவாக இருக்க வேண்டிய நாளாக அமையும். துணிச்சலோடு செயல்படுவீர்கள். நம்பிக்கையாக இருங்கள்.
தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு நன்மையை தரும். தளர்வுகள் நீங்கும். துணிச்சலோடு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதையும் தர்ம சிந்தனையோடு செய்வதால் ஓரளவிற்கு நல்ல பலனை பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம் பகை ராசிகள், கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் சகல நன்மைகள் சித்திக்கும். சிந்தனைகள் மேம்படும். சகல காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். வேலை வாய்ப்புக்காக சில முயற்சிகள் நடக்கும். எதையும் சிந்தித்து செய்வது நல்லது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று இருங்கள். நல்ல ஆதரவுகள் இருக்கும். அதிக நன்மைகள் ஏற்படும். புரிதல்கள் உண்டாகும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. பத்மநாப சுவாமியை வழிபடுங்கள். சகல நன்மைகள் கிடைக்கும். காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் சிந்திக்கும். எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்கள். அலட்சியம் காட்டாதீர்கள். இறைவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து விட்டாலே அனைத்தும் நன்மையாக நடக்கும். நல்லதே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? 3ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுக பாவகத்தில் சுக்கிர பகவான், 6ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமாதிபதி உங்களுக்கு ருணரோக சதுரு பாவகத்தில், களத்திரத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், பாகியத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. தனுசு ராசி அன்பர்கள் பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை வீட்டில் இருப்பவர்களால் நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்த நன்மைகள் பிறக்கும். குதூகலமாக இருப்பீர்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பழைய கவலைகள் அகலும். குதூகலமாக உங்களுடைய வேலைகளை துவங்குவீர்கள். இந்த நாள் தொடக்கம் திருப்தியை தரும். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த அசௌகரியங்கள் தீரும். பிறர் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். உங்களை பற்றி உங்களுக்கே சில புதிய உடல் ஆரோக்கியம் சீரடையும். தேக பலத்தோடு இருப்பீர்கள். தெய்வ பலம் கூடும். நினைத்த வேலைகள் விறுவிறுப்பாகவே நடக்கும். உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் முத்தாய்ப்பாக அமையும். பிறரை தவிர உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே செயல்படுத்துவீர்கள். யாரிடத்திலும் எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க மாட்டீர்கள். உங்களுக்கான வேலைகளினுடைய திறனை நீங்களே அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். வளர்ச்சி கிடைக்கும் நாள். உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். மனப்போக்குகளில் இருந்த குற்றம் குறைகள் அகலம். சகோதரத்துவத்தோடு இருப்பீர்கள். எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்பீர்கள். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவங்கள் மிகுதியாகும். உங்களை பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். உயர்ந்த அந்தஸ்தில் வருவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். மன வருத்தங்கள் தீரும். கோப குணங்கள் அடங்கும். மன கிளேசங்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். எண்ணப்போக்கு சீராகும். சுபகாரிய சம்பந்தமான கருத்துக்கள் கைகூடி வரும். கருத்து வேறுபாடுகள் மறையும். முயற்சிகள் ஈடேறும் நாள். நலம் நிறைந்ததாகவே இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. சமூகத்தில் நல்ல சீரான போக்கில் இருப்பீர்கள். புதியவர்களோடு சந்திப்புகள் நிகழலாம். பிறரால் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். உங்கள் மூலமாகவும் மற்றவர்களுக்கு சில நன்மைகள் வந்து சேரும். சமூக பொறுப்போடு இருப்பீர்கள். புதிய கண்ணோட்டங்கள் அதிகரிக்கும். கடன் பற்றிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வீண் பேச்சுக்கள் வாக்குவாதங்கள் அகலும். உங்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்த அதிக முயற்சிகள் நடக்கும். மேன்மைகள் நிறைந்த நாள். கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருப்பீர்கள். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்களே அதிகமாக பேசப்படும். உங்களோடு இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் முயற்சிகள் கைகூடும். இயந்திரம் தொடர்பான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குரு பகவானுடைய அனுகிரக பார்வை இருப்பதால் குரு பார்க்க கோடி நன்மை. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உடல்நலம் மனநலம் இரண்டும் சீராக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுங்கள். மகா கணபதி வழிபாடு, சிதறுக்காய் உடைப்பது, நெய் தீபங்கள் ஏற்றுவது, அருகம்புல் மாலை சாற்றுவது, இப்படிப்பட்ட வழிபாடுகளினால் உங்களுக்கு தும்பிக்கையானுடைய அனுகிரகம் சித்திக்கும். நம்பிக்கை பிறகும். எதிர்கால வாழ்க்கைக்குண்டான சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல ஞானம் பிறக்கும். ஞான காரகனாக கேத்து பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு அனைத்துமே நல்ல விதமாகவே நடக்கும். தொழில் விஷயங்களில் கூடுதலான சில ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். வேளாண்மை சிறக்கும். விவசாயம் கைகூடும். கால்நடை சம்பந்தமான வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். பால் வளம் பெறுவீர்கள். குபேர சம்பத்து அதிகரிக்கும். அஷ்டமா சித்திகளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடும். உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் கூடும். சிவபெருமான் வழிபாடு மகிழ்ச்சியை தரும். சுற்றுச்சூழல் சீராக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாக்கும். அனுபவங்களை பெறுவீர்கள். புதிய விஷயங்களை கற்றறிவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சேம லாபங்கள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டோ பயமில்லை. வேலிருக்க வினையுமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை என்கிற இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று உச்சரிக்கலாம். ராசிக்கு 2ஆம் வீடான வாக்கு, தனஸ்தானம், குடும்ப பாவகத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், ராசியினுடைய 6ஆம் இடத்தில் குரு பகவான், களத்திரத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் மிக மிக துல்லியமாக சில விஷயங்களை கவனித்து நடப்பீர்கள். வியாபாரம், பொன் பொருள், ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டினுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிரம்மாண்டமாக வீடு அமைக்க வேண்டும், குடும்பத்தை அதிக பொருளாதாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கையை ரசித்து பயணிக்கக்கூடியவர்கள் நீங்கள். பொறுமை நிதான குணம் உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். உங்களுடைய பொறுமை நிதான போக்கின் மூலமாக சில காரியத்தையும் வசீகரிப்பீர்கள். நல்லது மட்டுமே நடக்கும். முயற்சிகள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள், இளைய சகோதர சகோதரிகளுடைய நல் ஆதரவு கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்திற்கு உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்கக்கூடும். சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். அதற்கேற்றபடி மீண்டும் லாபத்தை பெறக்கூடும். நட்டத்தை தவிர்க்கும் விதமாக உங்களுடைய யோசனைகள் அமையும். பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மையையும் வளர்ச்சியையும் கொடுக்கும். நல் ஆதரவுகள் பிறக்கும். குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு 6ஆம் வீட்டில். அதனால் செயல்படக்கூடிய விஷயங்களில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செய்யுங்கள். அதிக அலட்சியம் இருக்கக்கூடாது. பெரியவர்களோடு கலந்து ஆலோசிக்க வேண்டும். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பிராமணர்களுக்கு வஸ்திர தானம், பக்ஷணங்கள், ஆடை தானம் செய்வது மிக விசேஷமானது. நமஸ்கரித்துக் கொள்வதால் குரு கடாட்சம் கிடைக்கும். குரு பகவான் அந்தனர். ஆகவே ஜோதிட ரீதியாக சின்ன சின்ன பரிகாரங்களை அவ்வப்போது செய்தால் உங்களுடைய தோஷங்கள் தீரும். கிரக நிலைகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உயர்வீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும்.
நட்பு வட்டாரத்தில் நன்மைகள் பிறக்கும். வர்த்தகம் தொடர்பான நிலைகளில் புரிதல்கள் ஏற்படும். புதுவிதமான கனவுகளை காண்பீர்கள். கனவுகள் பலிக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். அடமானம் வைத்து பொருட்களை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். கடன் வாங்குவதோ கொடுப்பதோ கூடாது. கடனை நீங்கள் கொடுக்கலாமே தவிர ஏதாவது ஒரு பகுதி தொகையை கொடுத்து கடனை அடையுங்கள். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வெற்றி நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வர்த்தகத்தில் உங்களுக்கு நாட்டம் இருக்கும். நடக்காத வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். புதிய தொழிலை தொடங்க நினைப்பீர்கள். இடமாற்றங்கள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். வங்கியில் இருந்து பணம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். பரிவர்த்தனை பிரச்சனைகள் சீராகும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். செயல்களில் வேகம் இறக்கும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். மகிழ்ச்சிகரமான சூழலை பெறுவீர்கள். வருவாய் அதிகரிக்கும். பண போக்குவரத்து திருப்தியை தரும். குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நல்ல நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் அதிக நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கவும், தெய்வ கடாட்சத்தை பெறும் நாளாக அமையவும் பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியினுடைய அமைப்பு படி இந்த நாள் எப்படி இருக்கும், என்ன பலன் கிடைக்கும் பார்க்கலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். மற்றவர்களுடைய குண நலன்களை புரிந்து கொள்வது அவசியம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி சில நன்மைகள் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். மிக சாதாரணமாக வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். சுறுசுறுப்பு இருக்கும். உடல் வலி அசதி தீரும். கர்ம வினைகள் குறைக்க இறை வழிபாடு செய்வது அவசியம். இயலாதவர்களுக்கு இந்த நாள் ஒரு நபருக்காவது தான தர்மங்கள் செய்வது விசேஷம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். மாணவ மாணவிகள், படிப்பு நிலைப்பாடுகளில் சில அசௌகரியங்கள் இருந்தாலும் எப்படியாவது முன்னேறி விடுவீர்கள். மனதில் நினைத்த வேலைகள் நடக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஒத்துழைப்புகள் மேம்படும். சிந்தனை போக்கில் கவனமாக இருப்பது நல்லது. வண்டி வாகன பயணங்களினால் அலைச்சல்கள் இருக்கும். திறமையாக வேலைகளை கவனிப்பீர்கள். உத்தியோகத்தில் மற்றவர்களோடு எந்த போட்டிகளும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு முன்னர் நீங்கள் யார், உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொண்டு மன உறுதியோடு வேலைகளை செய்ய வேண்டும். தன்னிச்சையாக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இமாலய வெற்றி கிடைக்கும். மனதில் திருப்தியும் உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சௌகரியமான சூழ்நிலைகள் உருவாக்க வாய்ப்புகள் உண்டு. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான மன அமைப்பு போக்கு உண்டு. வருமானம் கிடைக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கவலை வேண்டாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது.
தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தாலே பல கஷ்டங்கள் தேய்ந்து போகும் என்பது ஐதீகம். புரிதல் உண்டாகும். வீட்டில் ஒற்றுமை இறக்கம். தம்பதியர்களுக்கிடையே சீரான மன அமைப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகரிக்கும். சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். எண்ணங்கள் ஈடேறும். மனதில் நிம்மதி பிறக்கும். தைரியமாக இருப்பீர்கள். எளிமையாக வேலைகளை முடிக்கக்கூடும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். அலைச்சல்கள் உருவாகும். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. எண்ணத்தில் தெளிவு இருக்க வேண்டும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வேலை செய்யக்கூடிய இடங்களில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்ல வேண்டும். இந்த நாள் மத்தியமமான பலன்கள் இருக்கும். மனக்கவலைகள் ஏற்படலாம். சோர்வாக இருப்பீர்கள். எதிலும் அவசரமின்றி நிதானமாக செயல்பட வேண்டும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் வீட்டிற்கு சந்திர பகவானுடைய நகர்வு இருப்பதால் மனக்கவலைகள் இருக்கும். உடல் அசதி ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் இருக்க வேண்டும். பொறுப்புகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் இருக்கும். வியாபாரத்தினுடைய விஷயங்களில் எதிர்பாராதபடி சில லாபங்கள் வந்து சேரும். மிக திறமையாக இருப்பீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகள் படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் வழி பிறழாமல் இருக்க வேண்டும். தவறான போக்கை தவிர்ப்பது நல்லது. மனம் சார்ந்த பிரச்சனைகளை பெற்றோர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். கவலைகள் நீங்க ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுங்கள். பௌர்ணமி தினம் என்பதால் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு நல்லது. குருமார்களை வழிபட சௌபாகியங்கள் சித்திக்கும். விருந்தினர்களுடைய வருகையின் காரணமாக சுப செலவுகள் உண்டாகலாம். உடல் நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். புரிதல் என்பது தேவை. வேலை செய்யக்கூடிய இடங்களில் அனுசரித்து இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய போக்கில் புரிதல்கள் என்பது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் தான் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடுதலை செய்யுங்கள். நல்வரவுகள் இருக்கும். நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சுப பலன்களை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள்.
புகழ் சேரும், எதிலும் அவசரமின்றி நிதான போக்கோடு இருக்க வேண்டும். சுப செலவுகள் அதிகரிக்கலாம். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட இறை வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் மன நிம்மதி பிறக்கும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திப்பதோடு, திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.